பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். கடந்த சில நாட்களாக வேதத்தில் இருக்கிற சில கேள்விகளை நாம் தியானித்து வருகிறோம். அந்த வரிசையில் கலாத்தியர் 3:1 உங்களை மயக்கியவன் யார் என்ற தலைப்பில் நம்ம கடந்த 3 நாட்களும் தியானித்தோம். அதே கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்தின் 7வது வசனத்தில் இன்றைக்கு நாம் இன்னொரு கேள்வியை பார்க்கிறோம். நீங்கள் நன்றாய் ஓடினீர்களே, சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் போக உங்களுக்கு தடை செய்தவன் யார்? உங்களுக்கு தடை செய்தவன் யார்? நல்லா ஓடிக்கிட்டு இருக்கும்போது காலை யாராவது நீட்டினாலோ அல்லது ஒரு கம்பு தட்டினாலோ ஓடுறவங்க அதை தட்டி விழுந்துருவாங்க இல்லையா? ஸோ இது யாரோ ஒருத்தர் ஓட்டத்தை தடுக்கிறாங்க. நீ ஓடி உன்னுடைய அந்த கோலை ரீச் பண்ணிடக்கூடாது, அல்லது உன்னுடைய அந்த தேவன் உனக்கு வச்சிருக்கிற அந்த திட்டத்தை, அந்த பந்தய பொருளை நீ அடைந்து விடக்கூடாது என்பதற்காக தடுக்கிறவர்கள் ஒரு கூட்டம் இருக்கிறாங்க. தடுக்கிற கூட்டம். இன்றைக்கி இதை கேட்டுக்கிட்டு இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, உங்களை தடை செய்கிறவன் யார்? உங்களுக்குன்னா நல்லா ஓடணும், கர்த்தருக்காக ஓடணும்னு ஆசை இருக்குது, ஆனால் ஓட முடியலையோ? நீங்கள் ஓட நினைக்கிறீங்க, நல்லா ஜெயிக்கணும்னு நினைக்கிறீங்க, ஆனால் அடிக்கடி வருகிற வீழ்ச்சியிலே உங்களால் எழும்ப முடியலையோ? திரும்ப திரும்ப நீங்கள் தடுமாறுறீங்களையோ? கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் இன்றைக்கி தடுமாறுவதற்கு காரணம் யாரோ தடுக்கிறார்கள். தடுக்கிறதுக்கு என்ன காரணம்? யார் தடுக்க முடியும்? இன்றைக்கி உங்களை யாராவது அப்படி தடுக்க முடியுமா? யோசித்து பாருங்கள். சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் போகத்தக்கதாக உங்களை தடை செய்கிறவன் யார்? சில நேரம் சிலர் மிரட்டி தடை செய்வாங்க, போகாத பண்ணாதன்னு. நம்மளை அறியாமல் யார் நம்மளை தடுக்கிறது? யார் நம்மளை மிரட்டுறது? வேதத்தில் யோவான் சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். யோவான் 17ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம். சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் போகத்தக்கதாக உங்களை தடுக்கிறவன் யார்? அப்போ சத்தியத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். சத்தியத்தை அறிந்து கொள்வீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இங்கே வாசிக்கிறோம், உம்முடைய வசனமே சத்தியம். அப்போ வசனத்துக்கு கீழ்ப்படியாமல் போகத்தக்கதாக உங்களை தடுக்கிறவன் யார்? நம்ம அடிக்கடி யோசித்து பார்க்கணும். என்னை யாராவது வசனத்துக்கு கீழ்ப்படிய முடியாமல், நான் கீழ்ப்படியக்கூடாதுன்னு என்னை தடுக்கிறாங்களா அல்லது இழுத்து பிடிக்கிறாங்களா? இந்த உலகத்தில் யார் அப்படி உங்களை இழுத்து பிடிக்கிறது? வசனத்துக்கு நீங்கள் கீழ்ப்படிஞ்சிடக்கூடாதுன்னு உலகம் உங்களை ஒருவேளை கவர்ந்து இழுக்கிறதோ? கவனமாக இருங்க. கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கி நம்மளை தடை செய்கிறதற்கான காரணம் என்ன? சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் போக நம்மளை தடுக்கிறதற்கு காரணம் என்ன? இன்றைக்கு நான் ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். அப்போஸ்தலனாகிய யோவானின் 3வது நிருபம், 3 யோவான் 1ஆம் அதிகாரம் 4வது வசனம். பொதுவான இந்த 3வது நிருபம், அதில் 4வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். என் பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்கிறார்கள் என்று நான் கேள்விப்படுகிற சந்தோஷத்திலும் அதிகமான சந்தோஷம் எனக்கு இல்லை. சத்தியத்திலே நடக்கிற அனுபவம், சத்திய வசனத்தில் நடக்கிற அனுபவம். அப்படின்னா வசனம் என்ன சொல்லுதோ அதன்படி தான் நடக்கிற அனுபவம். வசனம் சொல்லுதா, அதுக்கு நம்ம கீழ்ப்படிஞ்சிடணும், அதன்படி நடக்கணும். இதில் நம்ம ஒரு நாளும் மாற்று கருத்தை வைக்கவே கூடாது. வசனம் சொல்லுது, அதுக்காக நம்ம வாழலாமா, வாழ முடியுமா அப்படின்னு நிறைய பேர் டயலாக்லாம் அடிப்பாங்க. நம்ம ஒரு நாள் அதுக்கு ஒத்துக்கக்கூடாது. வசனம் சொல்லிச்சுன்னா நான் அப்படி தான் நடப்பேன் அப்படின்றதுல நம்ம ரொம்ப தெளிவாக கவனமாக இருக்க வேண்டும். இப்படி சத்தியத்துக்கெல்லாம் கீழ்ப்படிய முடியுமா, இப்படியெல்லாம் வேதத்தின்படி நடக்க முடியுமா இந்த காலங்களில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம சொல்லணும், சத்தியத்தின்படி தான் நான் வாழ்வேன். சத்தியத்தில் நடக்கிற அந்த அனுபவத்தை சந்தோஷமாக கை கொள்ளுங்கள். நீங்கள் சத்தியத்தில் நடக்க பழகிட்டிங்கன்னா உங்களை யாரும் தடுக்கவே முடியாது. உங்களை தடுக்க நினைப்பாங்க. இந்த உலகம் நீங்கள் சத்தியத்தில் நடக்கக்கூடாதுன்னு தான் தடுக்கும். உங்கள் சொந்த குடும்பம் நீங்கள் சத்தியத்தில் நடந்தால் உங்கள் குடும்பத்தால் ஏற்றுக்க முடியாது, உங்கள் குடும்பத்தால் பொறுத்து கொள்ளவும் முடியாது. சத்தியத்தில் நடங்க, தேவன் உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். யோவான் சுவிசேஷத்தின் 18ஆம் அதிகாரத்தில் 36, 37வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். இயேசு பிரதியுத்தரமாக, என் ராஜ்யம் இவ்வுலகத்துக்குரியது அல்ல. என் ராஜ்யம் இவ்வுலகத்துக்குரியதானால் நான் யூதரிடத்தில் ஒப்புக் கொடுக்கப்படாதபடிக்கு என் ஊழியக்காரர் போராடி இருப்பார்களே. இப்படி இருக்க என் ராஜ்யம் இவ்விடத்துக்குரியது அல்ல என்றார். 37ஆம் வசனம். அப்பொழுது பிலாத்து அவரை நோக்கி, அப்படியானால் நீ ராஜாவோ என்றான். இயேசு பிரதியுத்தரமாக, நீர் சொல்லுகிறபடி நான் ராஜாதான். சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க நான் பிறந்தேன், இதற்காகவே இந்த உலகத்தில் வந்தேன். சத்தியவான் எவனும் என் சத்தத்தை கேட்கிறான் என்றார். சத்தியவான் என் சத்தத்தை கேட்கிறான். சத்தியத்தை குறித்து சாட்சி சொல்லுகிறவரின் சத்தத்தை சத்தியவான் கேட்கிறான். அப்போ சத்தியத்தில் நடப்பது என்பது அவர் என்ன சொன்னாலும் அதன்படி வாழ்வது.
அவருடைய வார்த்தையின் படியே நடப்பது. ஒரு நல்ல தீர்மானம் எடுத்துக்கொள்ளுங்க. இன்றைக்கி இந்த உலகத்தில் வசனத்தின்படி வாழாதவங்க அதிகமான பேர், வசனத்தின்படி வாழ்கிறவங்க ரொம்ப 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 குறைவு. பிரியமான இந்த இன்றைய முத்து இந்த சின்ன தியானத்தை கேட்குற நீங்கள் சத்தியத்தின்படி நடக்கணும், மறந்துடாதீங்க. வசனம் என்ன சொல்லுதோ அதன்படி நடங்க. அந்த ஊழியக்காரருடைய அனுபவம், யாரோ ஒருத்தருடைய அனுபவம், அவங்க அப்படி சொன்னாங்க, இவங்க அப்படி சொன்னாங்க, இந்த ஆத்தர் இப்படி புக் எழுதியிருக்கிறாரு, யார் வேணால் சொல்லட்டும். வசனம் என்ன சொல்லுது? வசனத்தின் அடிப்படையில், வசனத்தின் வெளிச்சத்தில் நடங்க. சத்தியவான் எவனும் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறான். இந்த வசனம் தான் இன்னைக்குரிய மனப்பாட வசனம். திரும்ப நான் இந்த வசனத்தை உங்களுக்காக சொல்லுகிறேன். யோவான் சுவிசேஷத்தின் 18ஆம் அதிகாரத்தின் 37வது வசனம். யோவான் 18:37. இந்த வசனத்தை குறித்து கொள்ளுங்க. இந்த வசனம் ரொம்ப முக்கியமான வசனம். சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க நான் பிறந்தேன், இதற்காகவே இந்த உலகத்திற்கு வந்தேன். சத்தியவான் எவனும் என் சத்தத்தை கேட்கிறான். சத்தியவான் எவனும் என் சத்தத்தை கேட்கிறான். சத்தியத்தின்படி நடப்போம். கர்த்தர் யாரும் உங்களை தடுக்க விடமாட்டார். ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, எங்களை தடுக்க நினைக்கிறவர்கள் ஆண்டவரே வெட்கப்பட்டு போகத்தக்கதாக நாங்கள் சத்தியத்திலே நடக்க எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். சத்தியத்தின் படியே சத்தியத்தில் நடந்து நாங்கள் ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம். தாழ்த்தி உமது கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து நாங்கள் சத்தியத்தில் என்ன வந்தாலும், சத்தியத்துக்கு சத்ருவானாலும் பரவாயில்லன்னு நாங்கள் கவனமாய் சத்தியத்திலே நடக்க எங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். விங்ஸ் ஆஃப் விக்டரி IAS அகாடமியை கடந்த 2 ஆண்டுகளாக தொடர்ந்து நடத்தி வருகிறோம். இந்த ஆண்டு நல்ல ரிசல்ட்ஸை நாங்கள் எதிர்பார்த்திருக்கிறோம். பிள்ளைகள் 12 பிள்ளைகள் தேர்வு எழுத காத்திருக்கிறார்கள். ஜெபித்துக் கொள்ளுங்கள். இந்த 2024-2025 ஆண்டுக்கான சேர்க்கை நடந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் உங்கள் பிள்ளைகளையோ அல்லது உங்களுக்கு தெரிந்த பிள்ளைகளையோ அல்லது உங்கள் சபையில் இருக்கிற தரிசனம் உள்ள பிள்ளைகளையோ நீங்கள் உடனடியாக கீழே காண்கிற இந்த ஃபோன் நம்பரில் தொடர்பு கொள்ளுங்கள். அப்ளிகேஷன் ஃபார்மை வாங்கி உடனே நீங்கள் ஃபில் பண்ணலாம். ரொம்ப லிமிட்டட் சீட்ஸ் தான் இருக்குது. ஹாஸ்டல் ஃபெசிலிட்டியோடு கூட நாங்கள் நடத்தி வருகிறோம். எனவே உடனடியாக நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். சென்னையில் இந்த IAS அகாடமியை வைத்து நடத்தி கொண்டிருக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகள், பக்தி உள்ளவர்கள், ஆண்டவருக்கு பயந்த தேவ ஜனங்கள், தானியேலாக, யோசேப்புகளாக, தெபோராள்களாக உன்னதமான உயர்ந்த ஸ்தானத்தில் அமரணும் என்பதுதான் எங்கள் தரிசனம். எனவே நீங்கள் உடனடியாக தொடர்பு கொள்ளலாம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து இந்த ஊழியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். God bless you.